மனைவிக்கு ஒரு வாய்ப்பு. ஏண்டி காமாட்சி இவ்வளோ கஷ்டப்படுற? இங்கேருந்து டெய்லி டவுனுக்கு பஸ்ஸு பிடிச்சி வைத்தியம் பட்டு கூட்டிகிட்டு வராரு உங்கள் வீட்டுக்காரரு. உன் பையன்தான் வெளியூரில் நல்லா சம்பாதிச்சு அனுப்புகிறான். அவன் பொண்டாட்டிக்கு அவனுக்கும் டவுனில் ஒரு வீடு இருக்குது. பேசாமல் அங்கே போய் ஒரு 2 மாதம் தங்கி வைத்தியம் பார்த்துட்டு வரலாம்ல. மருமக பார்த்துக்க மாட்டாளா என்ன? ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பார்த்து பார்த்து நல்ல பொண்ணாக தான் கட்டி வச்சிங்க. என் பையன் கூப்பிடாம எப்படி போகிறது பாக்கியம்? இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ தான் எடுத்து சொல்லணும் பிள்ளைக்கு. பாரு, உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு போயிட்ட. நானும் தூக்கி வளர்த்த பையன்தான் அவன். நான் பேசுகிறேன், அவன்கிட்ட நம்பரை கொடு. பாக்கியம் சொன்னது நடந்தது. அம்மாவுக்கு அடிக்கடி ஃபோன் செய்வான் ராகுல். அவன் கேட்கும் முதல் கேள்வியே அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே உனக்கு என்பதுதான். ஏன், எதற்காக அப்படி கேட்குறான் என்று யோசிக்காதீர்கள். நல்ல பொண்ணு, ஏழை வீட்டு பொண்ணு, நல்லா நடந்துப்பான் தான் கட்டி வச்ச பிரீத்தி மெல்ல மெல்ல குணம் மாறினால் பணம், செல்வாக்கு, ராஜபோக வாழ்க்கை அப்படி மாற்றிவிட்டது அவளை. குழந்தை இல்லாத குறையை சொல்லி அடிக்கடி இடித்து காட்டுவாள். சொத்து சுகம் இருந்து என்ன பிரயோஜனம்? அனுபவிக்க சந்ததி இல்லையே என்று. அம்மா எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன், நான் என்ன பண்ணுறது என்பான் ராகுல். வர்றவங்க போகிறவங்களுக்கு தான் வெளியில் டாய்லெட் கட்டி வச்சுருக்கிறேன், அங்கே போய் போங்கன்னு சொல்கிறாடா. அப்பாவால் இந்தியன் டாய்லெட்டில் முடியாதுன்னு தானே கிராமத்தில் வெஸ்டர்னை மாற்றி கொடுத்த. என்னத்தை சொல்கிறது ராகுல்? நீங்கள் வளர்க்குற நாய் கூட அவ கூட பெட்டில் படுக்குது. எங்களுக்கு ஹால் தான், 2 பாய். வேலை வேலைக்கு சமைக்கிறது இல்லை. அடிக்கடி ஜோடி போட்டுட்டு கும்பலாக எங்கேயாவது போயிடுறா. நாங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டாலும் குறை சொல்கிறா. கிச்சன் சுத்தமாகவே இல்லைண்டு. கல்யாணத்துக்கு முன்னால் இவ கூட வேலை செஞ்ச வாத்தியாராம் ஒருத்தன் வீட்டுக்கே வரான். மாடி வரைக்கும் போகிறான். என்ன கன்றாவியோ. ஏண்டா, படகு மாதிரி கார் இருக்குது, ஆனாலும் நாங்கள் ஆட்டோ பிடிச்சு தான் போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இவ எடுத்துக்கிட்டு போகிறா வெளியில். காரில் எங்களை ஏற்றிக்கிட்டு போக முடியாதுன்னு சொல்கிறா. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட பவுசு எப்படி இருந்ததுன்னு கேட்கவா முடியுமா? இதனால தான் உங்களை இங்கே கூப்பிடல, புரிஞ்சுதா? அந்த வாத்தியாரை பற்றி கேட்டதுக்கு தான் என்கிட்ட சண்டை. அடிக்கடி நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறா. கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த வாத்தியாருக்கு ஏதோ பணம் கொடுக்குற மாதிரியும் தெரியுதுடா. எனக்கும் தெரியும். என்கிட்ட சொல்லிகிட்டே ஒரு முறை கொடுத்துருக்குறா. தெரியாமா எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறேன்னு தெரியலை. என் காதுப்படவே நிறைய பேர் அவங்க 2 பேரையும் இணைச்சி பேசுகிறாங்க. கண்ணால் பார்க்காம எதையும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு அமைதியாக இருக்கிறேன். வெளிவேஷம் போட்டுக்கிட்டு கண்ணால் பார்க்காமன்னு சொல்கிறதுனால உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். போன வாரம் ஒரு 2 நாள் வீட்டுக்கே வரல. காரில் அந்த வாத்தியார் தான் கொண்டு வந்து இறக்கினான். ரொம்ப டயர்டாக இருந்தா. அப்பா ஓடி போய், என்னம்மா என்ன ஆச்சு? ஏன் 2 நாளாக வீட்டுக்கு வரல? என்ன உடம்புக்குன்னு கேட்டதுக்கு, உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லணுமா? போங்க தூர, பெரிய இம்சையாக இருக்குங்கிறா. அவன்தான் கை தாங்களாக பிடிச்சு மாடிக்கு கூட்டிக்கிட்டு போனான். ஏதோ தப்பாக இருக்கு காமாட்சின்னு சொன்ன உங்கள் அப்பா ஒரு முறை நம்ம கார் ஒரு நர்சிங் ஹோம் வாசலில் நிற்கிறத பார்த்துருக்குறாரு. அந்த வாத்தியார் அங்கே இருந்த ஃபார்மசியில் ஏதோ மருந்து வாங்கிக்கிட்டு இருந்தான். அவன் வழி மறித்து கேட்டதுக்கு பிடி கொடுத்து பேசலை. வாய் வார்த்தை முத்தி போய் எல்லாரும் கூடின பிறகு நர்சிங் ஹோம் ரிசப்ஷன்லேருந்து ஓடி வந்தாங்க. அப்பாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்ட பிறகு அவங்க சொன்ன விஷயம் தூக்கி வாரி போட்டது. சார், நீங்கள் அந்த பொண்ணுக்கு மாமனாருங்கிறீங்க, இவர் உங்கள் பையன் இல்லையா? இவர் தான் ரெஜிஸ்டரில் ஹஸ்பண்டுன்னு சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு தான் கருக்கலைப்பு ஆப்ரேஷன் பண்ணோம். இதை கேட்ட ராகுல் சுக்கு நூறாக உடைந்து போனான். மாமனாருக்கு விஷயம் தெரிந்து விட்டதை உணர்ந்த பிரீத்தி பயப்படாமல் அவள் இஷ்டத்துக்கு தான் தெரிந்தாள். ஆனாலும் பூகம் வெடிக்கப் போவதை உணர்ந்திருந்தாள். ஒரு நாள் போர்ட்டிகோவில் கார் வந்து நின்றது. கதவை திறந்து வேகமாக இறங்கினான் ராகுல்.
அம்மா, அப்பா, எங்க அவ? கார் எங்க? காணோம், எங்கே போயிருக்கா? என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே காரின் முன் சீட்டிலிருந்து வந்து இறங்கினாள். வாத்தியார் தான் காரை ஓட்டி வந்தான். வாடி, எங்க போயிட்டு வர? இவ்வளோ காலங்காத்தால முடிய பிடித்து தர தரவென இழுத்து வந்தான். காரை நிறுத்திவிட்டு வாத்தியார் ஓட்டம் பிடித்தான். சீ, கையெடு, ஒரு குழந்தைய கொடுக்க யோகிதை இல்லை. குழந்தைய கலைச்சிட்டு வந்தேன்னு சந்தோஷப்படு. பெத்துக்கிட்டு வந்திருந்தா சந்தி சிரிச்சிருக்கும் உன் மானம். டேய் ராகுல், அமைதியா இரு, பேசிக்கலாம். அவ திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு. ஏய் கிழவி, என்ன குழந்தைய கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறியா? குழந்தையும் கிள்ள முடியாது, தொட்டிலையும் ஆட்ட முடியாது. அதுதான் உன் பையன் லட்சணம். பலார் பலார் என இடி போல் இறங்கியது அடி அவள் கன்னத்தில். வெளியே போடி, உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை இனிமே. இழுத்து கொண்டு வந்து கேட்டை திறந்து வெளியே தள்ளினான். போடி போ, போஸ்டர் அடிச்சு ஒட்டு. நான் ஆண்மை இல்லாதவன், அதனால்தான் வாத்தியார் கூட தொடர்பு வச்சுக்கிட்டேன்னு சேர்த்து போஸ்டர் அடி. யார் மானம் போகுதுன்னு பார்ப்போம். அந்த வாத்தியார் உன்கிட்ட புடுங்கி தின்னலாம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கிறான். புருஷன் விரட்டி விட்டால் போக்கிட ஏது பெண்களுக்கு? அதை சாதகமாக பயன்படுத்தியிருப்பாங்க பல சிலர். இவ விஷயத்தில் அதுதான் நடந்திருக்கு. இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ திருந்திட்டான்னு எப்படி நம்புறது? ஓடி வந்து காலில் விழுந்து என்னை மன்னிச்சிடுங்க என்றாள். மாமா, அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா திருந்திடுவேன். நீங்கள் தான் சொன்னீங்க. அந்த சான்ஸ் கேட்டு நிற்கிறேன். எந்திரிமா. டே, உள்ளே கூட்டிகிட்டு போ. உன்னோட சான்ஸ் பீரியட் 6 மாதம் என்றான் ராகுல். உண்மையிலேயே அந்த 6 மாதமும் நல்ல மருமகளாகவும் மனைவியாகவும் நடந்து கொண்டாள். ஆயினும் அவளுக்கு ஒரு குழந்தை இல்லாத குறையை அவள் வெளிப்படுத்தாமல் தர்ம சங்கடத்தில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தனர் ராகுலும் அவனது பெற்றோரும். சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் அவளது பிறந்த நாள் வந்தது. பிரீத்தி, அப்பா, அம்மா கிளம்புங்க சீக்கிரம். எங்கங்க, எங்கே போகிறோம்? மாமா, அத்தை, எங்கே போகிறோம்? வெயிட் பண்ணுமா, பார்க்க தான் போகிற. கார் ஒரு குழந்தை காப்பகத்தில் நின்றது. சார் வாங்க, ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த ரெஜிஸ்டரில் கையெழுத்து போடுங்க. கிட்டத்தட்ட பிரீத்தியின் சாயலே ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்தனர். பெற்றால்தான் பிள்ளையா என்று கேட்டனர். பிரீத்தியை பார்த்து மூவரும் இல்லைங்க, கண்டிப்பாக இல்லைங்க, இவன் தான் என் குழந்தை என்று சொல்லி கன்னத்தில் முத்தமிட்டாள்.